அதுல அதான் சொல்ற இப்ப இந்த கோட்டை சுவர் எழுப்பி குடிசைகளை மறைச்சிங்க. கோட்டை சுவர் குஜராத்ல தான், ஆண்ட மாநிலத்துலதான் ட்ரம்ப் வர்றாருன்ட்டு போய் வேணா பாருங்க வலையொலியில. குடிசைகள்ல வாழ்கிற அந்த ஏழை மக்கள் அந்த அந்த குடிசைகள் தெரிஞ்சிடக்கூடாது அவருக்குன்ட்டு 7 அடியில மதில் சுவர் கட்டி மறைச்சாங்க. ஒரே ஒருத்தன் தான் நான் இந்தியாவில் நான் தான் கேள்வி எழுப்பினேன். அந்த 7 அடியில மதில் சுவர் கட்டின நீ அந்த கல்லை வச்சு அவனுக்கு வீடை கட்டி கொடுத்துருக்கலாமாடா, ஏன்டா குடிசையை கட்டினாய்? குடிசையை மறைக்கிறதுக்கு சுவர் கட்டினான். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியப்ப பல்வேறு வெளிநாட்டு தலைவர்கள் பல்வேறு வெளிநாட்டு வீரர்கள் வர்றாங்கன்னு டெல்லியில இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே ராவில பாரவுந்தில ஏத்தி வேற மாநிலத்தில் இறக்கி விட்டாங்களே ஒழிய அந்த பிச்சைக்காரன் இல்லாத நிலைமை மாத்துறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யல. இங்க அதுதான் சொல்றாரு பாருங்க. கோட்டை சோரெழுப்பி குடிசைகளை மறைச்சிய, கோட்டு சூட்டு போட்ட வந்த வெள்ளக்கார துறைகளோட ஒப்பந்தமும் போட்டிய, பார்ட்டிகளும் வச்சிய. இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்து ஒரு பொருளை அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரே ஒரு ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும். அதுல உலகத்திலே முதல் இடத்துல நம்ம இருக்கோம், 2வது இடத்துல பிரேசில் இருக்கு. பால்ல முதல் இடத்துல இருக்கா, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இப்ப இந்த மாட்டுக்கறியை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது சொல்லுங்க யாராவது? மாட்டுக்கறியை இந்தியா ஏற்றுமதி செய்யற நாடுகள் எவை? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு இல்லைன்னு சொல்லு. அப்ப நான் ஏற்றுமதி இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவன் காசு எனக்கு நிக்குது. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவன் கசக்கிறான். இப்ப நான் என்ன பண்றேன், ஊரானுக்கு ஊட்டி விடுறேன் மாட்டுக்கறியை. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஆனா உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவேன். எப்படி இருக்கு உங்களுக்கு புரியுதா? நீங்க சாப்பிடக்கூடாது, கொண்டே வருவேன். இப்ப என்ன கேட்டாங்கன்னா மாட்டுக்கறி, நான் மாட்டுக்கறி சாப்பிடாத விடு. முதல்ல நான் சாப்பிடக்கூடாது, என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு. என் உணவையே உறுதி செய்ய முடியாது நீ, நான் இதை சாப்பிடுறது அதை சாப்பிடலாம் நீ போயிட்டு இருக்கிற. உணவு, உடை, வழிபாடு, மார்க்கம் எல்லாம் என்னுடைய அவரவர் சொந்த விருப்பம். அதுல போய் தலையிட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த நம்ம நாட்டுல மாட்டுக்கறி தின்னதை அடிச்சு கொன்னது எல்லாம் எத்தனையோ காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ட்ரம்ப் வரும்போது பெரிய ரவுடி, லோக்கல் ரவுடி அவர் இருக்குல்ல, அது இன்டர்நேஷனல் ரவுடி வரும்போது 7 வகையில் மாட்டுக்கறியை வறுத்து வைத்து விருந்து படைத்தார்கள். அதான் சொல்றாப்புல, ஒப்பந்தம் போட்டிக, பார்ட்டிகளும் வச்சீக, ஆனா நோய் தொற்று சோதிக்க துணிச்சலின்றி போனீங்க. அவனுக்கு எனக்கு கொரோனா இருக்கான்னு இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இது பண்ண, அவனுக்கு சோதிச்சியா? சோதிக்கல.